ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன. வக்கரம்னா என்னங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது. இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 ஆண்டு, சனி பகவான் 2.5 ஆண்டுங்க. இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுது. சனி பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார். இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரம் ஆகிறார். அப்போ இந்த ஆயுள்காரகன், தொழில்காரகன், 11-10க்கு அதிபதியான சனி பகவான், அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான். ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும். அப்போ சனி பகவான் முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம், கும்பம். இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க. அதுவும் காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 5ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி, அது 9ஆம் பாவத்துக்கு வருதுங்க. நிவர்த்திங்கிறது வேற, வக்கரங்கிறது வேற. வக்கரம் அப்படிங்கும் போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்கர கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். என்னங்க பின்னோக்கி அப்படின்னா, நல்லது விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு தாமதமான விஷயம், ஒரு தீய செயலாக இருக்கட்டும், ஒரு தீமையான விஷயங்கள், ஒரு எதையுமே டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார், ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வக்கரமாகக்கூடிய மாதம் ஜூன் 29ஆம் தேதி, அதாவதுங்க தமிழுக்கு ஆணி 15ஆம் தேதி உங்களுக்கு வக்கரமாகிறார். இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 15ஆம் தேதி, கிட்டத்தட்ட 4 மாதம் பயணிக்கிறார். எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலனும் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். ஸோ புரட்டாசி, தமிழுக்கு புரட்டாசி 29ஆம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார். அப்போ வக்கரம் எப்போ கதியாகிறார், எப்போ நிவர்த்தி ஆகிறார், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் 4 ராசி இருப்பீங்க, 5 ராசிக்காரங்க இருப்பீங்க, எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான 9 கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம். எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர், நேர்மையை கொடுக்கக்கூடியவர், ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயுள், தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள், இந்த 4.5 மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது, சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா, கெட்டது கிடைக்குதா, அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பரிகார நிமித்தமாக பரிவர்த்தனையாகவும் சில விஷயங்களை சூட்சுமமாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம். மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய நிவர்த்தி காலம் இந்த 4.5 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சனி பெயர்ச்சியில் நீங்கள் இப்போ தான் விடைபெற்று 2ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு போச்சுங்க, அப்புறமே எனக்கே வருதா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களோட இடம் தானே மகரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம், அதிபதி. உங்கள் இடத்துக்கு ரிவர்ஸில் மெதுவாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் ஆயுள், ஆரோக்கியம், காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் மகரம். ரொம்ப அற்புதமான விஷயம்.
உங்களுக்கு 7.5 சனி வேறு ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் இருக்கிறது எனக்கே கேட்குதுங்க. கஷ்டப்படாதீங்க. என்னென்ன விஷயமாக இருந்தாலும் அத்தனைக்கு சொல்யூஷனுக்கு பரிகாரமும் உண்டு, பகவானுடைய அருளும் உண்டு. சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி உங்களுடைய இடத்தை நோக்கி மீண்டும் ரிவர்ஸில் உங்கள் பாவகத்துக்கே மகரத்துக்கே வருகிறார். இந்த வரக்கூடிய அமைப்பு ஜென்மத்துக்கு மகரமாக வரக்கூடிய சனி பகவான் என்ன தருவார் அப்படின்னா, இருந்த 2.5 வருஷம் நீங்கள் மகரத்துலேயே எங்கள் இடத்துலையே இருக்கும் பொழுது இருந்த பாடா படுத்தினார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. 2ஆம் இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் மெதுவாக கஷ்டத்தை கொடுப்பார். ஆனாலும் 7.5 சனி தாக்கமும் இருக்கிறனால எல்லா விஷயத்திலையும் ஒரு கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. மகர ராசி நேயர்களுக்கு என்னங்க விழிப்புணர்வு? புதிய முயற்சி வேண்டாம். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் செய்கிறேன், தொழில் செய்கிறேன், இந்த ஆர்வ கோளாறை நிறுத்திக்கிங்க. நல்ல ஒரு அமைப்பில் எந்த தொழிலில் எந்த வருமானத்துக்கு எந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். பேராசைப்பட்டீங்க இந்த பீரியடு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வக்கரகதிங்கிறது நல்ல விஷயந்தான், பின்னோக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பார். அப்படின்னாலும் 7.5 சனி போயிட்டுருக்குது இல்லைங்க, அதனால் 2 தாக்கம் 3 தாக்கம் வரும்பொழுது அவர் என்ன செய்வார், சில விஷயங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார். அதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது மகர ராசி நேயர்கள். அப்போ சனி பகவானுக்கு இத்தனை இடர்பாடுகள் இருக்குதுங்களா அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு எதுவுமே இல்லைங்க. குழந்தைகளுடைய கல்விக்கு தடை இல்லை. ஏன்னா குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார். இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கம்யூனிகேஷன், வெளிநாடு வெளியூர் தொடர்பு, இண்டஸ்ட்ரியல், நீ வெளிநாடு தொடர்பு சார்ந்து செய்யக்கூடிய தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்கார். கடல் கடந்து செய்யக்கூடிய அமைப்பு, கடல் சார்ந்து செய்யக்கூடியவங்களா சிறப்பான பீரியடு அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ஒரு இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கப்பல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து தொழிலுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்கரகதியில் வரும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியான விஷயத்தை கொடுப்பார். இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் நான் ஏற்படுத்திட்டு இருக்கேங்க அல்லது வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நான் போட்டிருக்கீங்க அப்ளிகேஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த பீரியடில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ மைனஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ப்ளஸ்ஸே நம்ம யோசிக்கிறோம். ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லாயிருக்கும். நீர்நிலை சார்ந்து எதிர்பார்க்கக்கூடிய கப்பல், அதே மாதிரி இந்த ஏரோட்ராமு, இந்த ஏரோப்ளைனில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான உன்னதமான பீரியடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விவசாயிகளுக்கு சிறப்பான காலம். ஏன்னா சனி பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான்லாம் நீர்நிலைங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் வரும்பொழுது நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கிடைக்குங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எது ஃபுட்பால் மற்ற எந்த துறையில், கிரிக்கெட் துறையில் எதில் இருந்தாலும் மகரத்திற்கு 7.5 சனியை விட இந்த வக்கரகதியில் வரும்பொழுது ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்க. அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ இந்த ஜூலையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம். அதே போல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான பீரியட் தான், கவனமாக இருக்கணும். மக்களிடையே கொடுக்கக்கூடிய வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அப்புறம் போயிட்டு வாக்குஸ்தானத்தில் தான் வந்து சனி பகவான் உட்கார போகிறார். ஸோ நீங்கள் உடல்லையும் சரி மனசால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குலையும் சரி கவனம் தேவை. ஆரோக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். கால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதை விட என்ன அப்படின்னா நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சுசீந்திரம், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க. 7.5 சனி நடக்கக்கூடிய எல்லா ராசிக்குமே நான் சொல்லுவேன், ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுங்க அப்படிமே. ஏன்னா ஸ்ட்ராங் மேன், ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர், ராமருடைய பக்தர், அவர் ஒரு பெரிய தூதுவர். அப்போ இந்த தூதுவர் அப்படிங்கக்கூடிய ஆஞ்சநேயரை விடையா நமக்கு வந்து மற்ற தெய்வத்தை பிடிக்கணும். அதனால் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் 7.5 சனியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா விஷ்ணு சரசரநாமம், அதே போல் ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அல்லது செல்ஃபோனில் போட்டு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய மனச்சஞ்சலம் நீங்கும். ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் தான், ஸ்லோவாக எல்லாமே. கண்டிப்பாக தூக்கம் கெடுங்க, தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கும். அதுக்காக மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம்.
தியானம் பண்ணுங்க, அல்லது இறை வழிபாட்டில் இது மாதிரி ஸ்லோகங்கள் கேட்டுகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். தொழிலில் கவனமாக இருங்க. பெரிய முதலீடில் போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கஷ்டத்தை நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம். கடன் தொந்தரவு இருக்க தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி பகவானுடைய தாக்கம் அந்த வரக்கூடிய வக்ரகதியும் கடனை வாங்க தூண்டும். இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தை கர்மாவை கழிக்கணும்னா சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான உழைப்புகள் பின்னாடி வர காலகட்டத்தில் உழைச்சி நம்ம சம்பாரித்து அந்த இஎம்ஐயை கட்டிக்கலாம். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். அற்புதமான காலமாக அமைச்சிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்குங்க. ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஆஞ்சநேயர் கோயிலில் கூட வெத்திலை அல்லது துளசி வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் தொடர்ந்து வரலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கூட சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதில் எந்த ஒரு முதலீடு போட வேண்டாம். புதுசாக ஒரு வண்டி வாங்குறேன்னா கவனமாக வாங்கணும். ஒரு கார் எடுக்கிறோம் அல்லது மற்ற விஷயங்கள்னா உங்கள் வீட்டில் யாருக்கு நல்ல தசாபுத்தி, யாருக்கு நல்ல நிலைப்பாடில் இருக்குது சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. சிறப்பான பீரியடாக இந்த காலகட்டத்தை வழிபாட்டோட மீண்டும் சொல்கிறேன், பயன்படுத்திக்கிங்க. மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே லக்னமாக இருந்தாலும் இதே தான் சிறப்பான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவாவில் ஒரு 60% சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சிறப்பான பலனை ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோட விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.